மார்னிங் டிஃபனுக்கு என்ன செய்யலான்னு திங்க் பண்ணும்போது தான் இந்த மிளகு சாதம் ஞாபகம் வந்துச்சு. உடனே செஞ்சாச்சு. வீடியோவும் ஷூட் பண்ணிட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் எல்லாம் சேர்த்து பவுடரா ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸி ஜார் ஈஸியா இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஒரு பக்கமா வச்சுட்டு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா கடுகு, அது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமா கலர் மாறினதும் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறமா வெங்காயம், 2 பச்சை மிளகா, அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மிளகு சீரகம் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி, கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போய் தண்ணி ஃபுல்லாக சுண்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச சாதம், அது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.